சூப்பரா நடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா சூப்பரா சொல்லியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. சாரி, இல்ல புதுசாலாம் எதுவும் இல்லை, யூஸ்வலா தான் இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது, ரொம்ப ஓகேவா தான் இருந்தது. ஓகே, போச்சு, நல்லா வேகமா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். அருண் பாண்டியனோட இந்த பொண்ணுல ஒரு ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ஹீரோயினுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னா, சின்ன பொண்ணு மாதிரி நடிக்கல, நல்லா மெச்சூரிட்டியா இருக்கு, அழகா இருக்கு. அதுவும் இல்லாம படமும் நல்லா இருக்குண்ணா, நல்லா போர் அடிக்காம போச்சு. மகாராஜா படம் மாதிரி நல்லா ஒரு ஒரு கேரளா படத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே கதை அப்படின்ற ஒரு கதை கிழமை பிடிச்சிருந்தது. அது ஆமா, கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குமான்னு பார்த்தேன். ஆனா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. நல்ல கிளைமேக்ஸ் முடிஞ்சதுனால இந்த மாதிரி படங்கள்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு படங்கள். நல்லா இருந்தது படம், உண்மையாலுமே நல்லா இருந்தது, பார்க்க வேண்டிய படம். நட்டியோட ஆக்டிங்கோட இவர் அருண் பாண்டி ஏன் அப்படி பேசுறாருன்னு தெரியல. அவர் டைலாக்கே ரொம்ப நம்ம ரகுவரன் ரொம்ப சீரியஸா இருந்தப்ப பேசுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசுறாரு. அது ஒண்ணுதான் எனக்கு இதுவா இருந்தது. மற்றபடி அது அவர் மேனரிசமா இருக்கலாம். படம் சூப்பரா இருக்குண்ணா. போயிட்டு வீட்டுல போயிட்டு குழந்தைங்களை கூட்டு வந்து நம்ம பசங்களோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். கருத்தும் நல்லா இருந்தது. கதை காலம் ஃபுல்லாவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குனால நல்லா இருந்தது. ரொம்ப கஷ்டப்படுறேன். ரைட், இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரைட்டா போய் சேர்ந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். சட்டத்துறையும் காவல்துறையும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா குற்றங்கள்லாம் குறைக்கப்படுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டினரி ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு ஃபீல் குட்டா இருக்கு, ரொம்ப கனெக்ட் ஆகுது, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் பெரிய சப்போர்ட். நட்டி வந்தாவே மினிமம் கேரண்டி இருக்கு இல்லையா, சோ அந்த மினிமம் கேரண்டி படமா தான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அருண் பாண்டி சான்ஸே இல்ல, செம்மையா பண்ணிருக்காப்ல. ஆனா அவர் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுட்டாரு இல்லையா, இப்படிதான் தலதளத்து பேசணும், அது மாதிரியே இருக்குது. சோ எல்லாரும் அப்பதான் கூப்பிடுவாங்க நினைச்சாரு நம்ம தெரியல. சோ அதே கேரக்டர் பண்ணிருக்காரு. அவர் மக பொண்ணு படத்தில் நடிச்சாரு. சோ அது மாதிரி பண்ணிருக்காப்ல. ஆர்டினரி இவென்ட் ஸ்டோரி, ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. காமெடி கொஞ்சம் வந்து தங்கதுரை பண்ணிருக்காப்ல. ஒரு கட்டத்துல வந்து இன்டர்வியூல வந்து தங்கதுரை ஹீரோ மாதிரியே இருப்பாரு. யாரா ஹீரோ, நட்டியை காணா, அவங்கள காணா, இவங்களை காணா, தங்கதுரை அவங்க வச்சு மேனேஜ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் தான் படத்துல மேட்ரு. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிருக்காங்க, ஃபீல் குட்டா இருக்கு, அருமையா சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லல, சட்டத்துறையும் காவல்துறையும் வந்து ஒருங்கிணைச்சாங்கன்னா குற்றங்கள்லாம் பயங்கரமா தவிர்க்கப்படும், நாடே சூப்பரா இருக்கும். இதுதான் அந்த படத்தோட மைய கருத்து. இதை சொல்லாம சொல்லியிருக்காங்க. பளிச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லவும் முடியல, இது பண்ண முடியல. ஒரு ஆர்டினரியா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி நல்லா பண்ணிருக்காங்க. படம் சூப்பர் ப்ரோ. அருண் பாண்டி சார் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா இருந்தது. அவரு பயங்கரமா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் தான். பக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை புதுசா இருந்தது. ஒரு பெண்களுக்கு யாரும் வேணா எடுத்து என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்தவரையும் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பதவியில் உள்ளவங்க தப்பு பண்ணா என்ன நடக்கும்ன்றத வந்து ஒரு போலீஸ்காரங்களுக்கே நடக்கல, நேர்மையான உள்ள போலீஸ்களுக்கு நடக்கல, அது என்னன்னு காமிச்சிருக்காங்க. கதை பக்கா இருந்தது, நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாப்புல, எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல யாருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்கோ எல்லாரும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம் சார். படம் வந்து ஃபேமிலியை வந்து பார்க்க சொல்லுங்க. ஒரு பெண் பிள்ளையோட பாதுகாப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. பணம் இருந்தாலும் என்ன நமக்கு சப்போர்ட் இருந்தாலும் நம்ம வந்து தவறுதலான வழியில் போகக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காங்க சார். நட்ராஜ் சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அருண் பாண்டியன் சாரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. படம் சூப்பராக இருக்குது சார். ஃபேமிலியை வந்து பார்க்க சொல்லுங்கள். கம்மியான தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து நல்லா இது எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணி படம் ஃபேமிலியை வந்து பார்க்குற அளவுக்கு கொண்டு போகலாம். லேகே இல்லை சார். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் சார் நல்லா கொண்டு போயிட்டார். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் நட்டா சார் வந்து நல்லா கொண்டு போயிட்டார். நடுவில் வந்து பெருசாக லேக் ஆகிறதுக்கான இடமே கொடுக்கல. இந்த சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிற அவங்க என்ன நடந்ததுக்கான இந்த கதைன்றதை மட்டும் சின்னதாக சொல்லும் போது கொஞ்சம் டைம் ஸ்லோவாக போச்சு. மிச்சப்படி அதுக்கப்புறம் ஃபயராக கொண்டு போயிட்டாங்க சார். நல்லா தங்கத்துறைக்கு சாருக்கு வந்து ஓகே கொடுத்துருக்க காமெடிக்கு அவர் பண்ணிட்டார், அவ்வளோதான். ரொம்ப இடம் ஏன்னா படம் வந்து நல்லா ஃபயராக போயிட்டு இருக்கும்போது நடுவில் காமெடி வந்து எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் கொடுத்த கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. புரியல.
படத்துல காட்டின விஷயங்கள் ரொம்ப எதிர்த்தமா இருந்துச்சா விக்கி பத்தி கற்றுக்கிட்டாங்க? இல்ல அதுதான் இது ஒரு புதுசா இருக்கிறவங்களை வச்சு எடுத்த மாதிரி இல்ல. பழைய ஹீரோஸ்னா பழைய ஹீரோஸ் தான் அப்படின்னு நல்லா மாஸ் காட்டியிருக்காங்க சார். டாப் 10 அந்த பெஸ்ட் படத்துல இந்த படம் கண்டிப்பாக இந்த ரைட் படம் கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இந்த மாலையை கொடுப்பாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். உங்களுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம். காரணம் என்னன்னாக்கா ஒருத்தர் போட்டிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச ஜட்ஜ் அவர வினோதினி மேடம் கூட அவங்களோட கேரக்டர் பக்காவா பண்ணிருக்காங்க. தங்கதுரை நடிச்சிருக்காங்க, சூப்பரா நடிச்சிருக்காங்க தங்கதுரை. அப்புறம் அந்த மூக்கு நீளமா இருக்கிற பாருங்க, பெண்கள் பேர் எனக்கு தெரியல, அந்த அக்ஷயா ரெட்டி நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அருண் பாண்டியன் சார், அவர் ஒரு அப்பா பையனை பரிதவிக்கும் அந்த அப்பா. ஏன்னா இழந்த கைகள்ல பார்த்த அந்த அப்பாவா இந்த அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அப்பா கேரக்டரை பக்காவா மாத்தி இப்படி ஒரு அப்பாவை கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார். ஏன்னா அந்த ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நடிப்பு திறமைய டைரக்டரால தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். அப்படி ஒரு பக்காவான இயக்குனர் சூப்பரா அவரோட நடிப்பு திறமைய வெளியில காமிச்சிருக்கீங்க. நிறைய அதே மாதிரி மியூசிக் பேர் யார் மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு சார். சும்மா அந்த பாம்பு வைக்கிற அந்த இதெல்லாம் சும்மா தர 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 அப்படின்னு உங்க என்ட்ரிலாம் செம்மையா கொடுத்துருக்காரு அந்த மியூசிக் டைரக்டர். அவருக்கு மனமா அவருக்கு ஃபர்ஸ்ட் படமா என்னன்றது எனக்கு தெரியல. சூப்பரா ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரியே தெரியல. அதே மாதிரி தலை கூட நடிச்ச அந்த குழந்தை இதுல ஆமா நிவேதாவா யுவினா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்க அடுத்த படம் கமிட் ஆகும் போது உங்களுக்கு நல்ல ஒரு நடிப்பு திறமை உள்ள அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமா தான் நீங்க கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து நடிக்கணும். ஏன்னா இதுல அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு இயக்குனர். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கான்ஸ்டபிளா ரைட்டரா நடிச்சிருக்கிற மூனா ரமேஷ், அவரு பக்காவா நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் நிறைய போலீஸ் படங்கள் நடிச்சிருக்காரு. மூனா ரமேஷ், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாம்பு வெடிச்சிருமா இல்லையா, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துருமா இல்லையான்ற அந்த கண்ணுல காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாரும் நடிச்சிருக்காரு அசோக் பாண்டியன், மிஸ்டர் அசோக் பாண்டியன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இவருக்கு நிறைய க்ளோஸ் நிறைய இடத்துல லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. கவனிச்சங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமா உலகில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு பிறகு ராமராஜன் ஐயா அவர்களுக்கு பிறகு இவங்க தான் லிப்ஸ்டிக் போட்டாங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் யார் சார்? திருமா லட்சுமணன். உண்மையிலே சார் திருமா லட்சுமணன் சார், நீங்க ஏதோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக படம் எடுக்காம நல்ல ஒரு தரமான படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படம் எடுத்திருக்கீங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, ரைட்டுக்கு வணக்கத்தை போடு. நீங்க பேசுங்கப்பா. எல்லாரும் பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்தர் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் பார்க்க படமா இருக்கு. ப்ளீஸ் ஃபேமிலியோட பாருங்க. தேங்க்யூ சார்.